இவன், இவர்கள் இருவர், இவர்கள். ஆமா இது, இவைகள் இரண்டு, இவை, இவைகள். ஆமா ரெண்டாவது வந்து ஏதம் வந்து பேசிக்கலி இவை இவை இவைகளை குறித்து, இவனை குறித்து. ஆமா இவர்கள் இருவரை குறித்து, இவைகளை குறித்து, இவை இரண்டை குறித்து. கரெக்ட். அப்புறம் இவர்களை குறித்து, இவைகளை குறித்து. ஆமா கரெக்ட். அப்புறம் மூணாவது வந்து ஏதேன வந்து இவனுடன், இவனால். ஆமா இவனால், இவனுடன். கரெக்ட். இவனுடன், இவனால். அப்புறம் இதால். இதால் தான் இல்லையா? ஆமா இதனால் கிடையாது, இதால். இதால் தான். ஆமா இவர்கள் இருவரால், இவர்கள் இருவருடன். ஆமா இவை இரண்டுடன். ஆமா இவை இரண்டால். ஆமா அப்புறம் வந்து இவர்களால், இவைகளால். ஆமா சாரி, கரெக்ட் தான். இவைகளால், இவர்களுடன், இவைகளுடன். ஆமா கரெக்ட். அப்புறம் வந்து ஏதஸ்மை வந்து பேசிக்கலி இவனுக்காக, இதுக்காக. ஆமா கரெக்ட். இவர்கள் இருவருக்காக, இவை இரண்டிற்காக. கரெக்ட். அப்புறம் இவர்களுக்காக, இதுகளுக்காக வராது, இவைகளுக்காக. 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 அப்புறம் இது வந்து இருந்து காட்டிலும். அடுத்து வந்து ஏத்தஸ்மாத் வந்து இவனிடம் இருந்து, இதனிடம் இருந்து. ஆமா இவனை காட்டிலும், இதனை காட்டிலும். ஆமா அப்புறம் ஏத்தஸ் சுவாமி, இது என்ன எழுதிட்டு இருக்கேன் நானு? ஏத்தஸ் சுவாமி, தப்பா எழுதியிருக்கேன். இதுதானே சொல்றீங்க? ஏதாபியாம். இல்ல தப்பா எழுதிருக்கேன். ஏதாபியாம்க்கு அடுத்து என்ன எழுதிட்டு இருக்கேன்? ஏதேபியா. ஏதேபியா இல்ல இது தப்பா எழுதிட்டு இருக்கேன். ஏதாபியாமே தப்பா எழுதிட்டு இருக்கேன் நோட்ல. ஏதாபியாம். ஓகே ஓகே. இது வந்து இவர்கள் இருவரிடம் இருந்து, இவர்கள் இருவரை காட்டிலும். ஆமா அப்புறம் இவைகள் இரண்டிடம் இருந்து, இவைகள் இரண்டை காட்டிலும். ஆமா அப்புறம் இவர்களிடம் இருந்து, இவர்களை விட காட்டிலும். ஆமா அப்புறம் இவைகளிடம் இருந்து, இவைகளை காட்டிலும். கரெக்ட். வெரி குட். அடுத்து வந்து ஏதஸ்ய. ஆமா சஷ்டி விபக்தி. ஏதஸ்ய வந்து இவனுக்கு, இதுக்கு. ஆமா அடுத்து வந்து ஏதயோகோ, ஏனையோகோ. இல்ல ஏதயோகோ, ஏனையோகோ. இங்க நான் தப்பா எழுதிட்டு இருக்கேன். ஏதயோகோ, ஏனையோகோ வந்து இவர்கள். ஒரு நிமிஷம் சுவாமி, தப்பா சொல்லிட்டேன். இவர்கள் இருவருக்கு, இவை இரண்டிற்கு. கரெக்ட். ஏதேஷாம் வந்து இவர்களுக்கு, இவைகளுக்கு. கரெக்ட். அடுத்து வந்து ஏதஸ்மின் வந்து இவைகளிடம், இவைகளிடத்தில், இவனிடத்தில். சாரி, இவனிடத்தில், இதனிடத்தில். ஆமா அப்புறம் ஏதயோகோ, ஏனையோகோ வந்து இவர்கள் இருவரிடத்தில். இல்ல சுவாமி, இன்னும் அமாங் அட்டு தானே சொன்னீங்க நீங்க? கரெக்ட் தானே? இவர்களிடத்தில் கரெக்ட் தான். இவர்கள் இருவரிடத்தில், இவைகள் இரண்டிடத்தில். ஆமா ஏதேஷு வந்து பேசிக்கலி இவர்களிடத்தில், இவைகளிடத்தில். கரெக்ட். ஓகே ரைட். ஓகே சுவாமி. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ ஸ்ரீனிவாசன் சுவாமி இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்லும் போது வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருந்ததா? ஒரு டவுட் இருக்கிறது எனக்கு. கேளுங்க. இந்த ஏதஸ்யங்கிறதுல வந்து இவனுடைய, இவைகளுடையன்னு வருமா, இவனுக்கு இவைகளுக்குன்னு வருமா? ரெண்டுமே வருமா. அதாவது ஆறாவது வேற்றுமை நீங்க பாத்தீங்கன்னா, ஆறாம் வேற்றுமை வந்து இக்கு உடைய ஆறாம் வேற்றுமைன்னு சொல்லுவோம். சரியா? உடைய ஆறாம் வேற்றுமை. அப்போ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? ராமஸ்ய புஸ்தகம். ராமஸ்ய புஸ்தகம் அப்படின்னா ராமனுடைய புத்தகம். சரியா? ஓகேவா? அப்போ இக்கு உடைய சஷ்டி அப்படின்னு சொல்லுவா. சரியா? அப்போ ராமனுக்கு, ராமனுடைய அப்படின்னு ரெண்டு மீனிங்கும் வரும். நம்ம என்ன நினைச்சுப்போம்? சரி, அப்போ இதுக்கு நம்ம சஷ்டி விபக்திக்கு ராமனுக்குன்னு சொன்னோம்னா, அப்ப இங்க ஒண்ணு வருது, ஏ தஸ்மை அப்படின்னா ராமாய சதுர்த்தி விபக்தி. அப்ப சதுர்த்தி விபக்தியில இதே மாதிரியே மீனிங் வரா மாதிரி இருக்கே அப்படின்னா, அங்க வந்து ராமனுக்காகன்னு வரும், இது ராமனுக்குன்னு வரும். புரியுறதா? புரியுது மாதிரியா.
சோ ஆக பொருட்டு சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவா. இந்த சதுர்த்தி விபக்திக்கு மீனிங் சொல்லும் போது ஆ. ஆக பொருட்டு சதுர்த்தின்னு சொல்லுவா. இங்க சஷ்டி ஆ. விபக்திக்கு மீனிங் சொல்லும் போது இக்கு உடைய சஷ்டின்னு சொல்லுவோம். புரியுறதா? ఓ ఓ ఓకే మహోదయ పురింజిది మహోదయ ஆமா. ஓகேவா? ఓకే మహోదయ ధన్యవాదం మహోదయ தன்யவாதா. சரி, இப்ப இது புரிஞ்சுதா உங்களுக்கு? పురింజిది మహోదయ சரி, அடுத்தது ஸ்திரீலிங்கத்தை நான் எடுக்கிறேன். இப்ப ஸ்திரீலிங்கத்தை யதீந்திரன் ஒரு தடவை வாசிச்சிருப்பா பார்க்கலாம். சுவாமி இது வந்து நான் எழுதிக்கணும், கொஞ்சம் ஆ. ஸ்லோவா போகும். நீங்க எழுதிக்கோங்க. அதுக்குள்ளயும் இப்ப யதீந்திரன் ஒரு தடவை வாசிச்சாச்சு. இப்போ சுதாமா நீங்க ஒரு தடவை வாசிக்கிறீங்களா? இதுதானே இல்லையா இது? ஆமா, ஓகே. எழுதிண்டாச்சா இது? இது எழுதிட்டேன். சரி,